கொடுங்க. எப்படி இருந்தாலும் அள்ளி உப்பு போட்டுருமா? திருச்சி எத்தனை கிலோமீட்டர்? திருச்சி மேலே திருச்சி காட்டவே இல்லைங்க. எல்லாம் இன்னும் திருப்பூண்டு எல்லாமே காட்டுது. தஞ்சாவூர் 85 கிலோமீட்டர் இருக்குங்க. தஞ்சாவூர் போய் தான் திருச்சி போகிற மாதிரி இருக்குங்க. வாங்க பார்ப்போம். நாகப்பட்டினம் ரவுண்டான பைபாஸுங்க. வேளாங்கண்ணி போகிற வழியில் நாகப்பட்டினம் பைபாஸில் நம்ம போயிட்டு இருக்கோம். தலைக்கவசம் உயிர்கவசம். கண்டிப்பாக தலைக்கவசங்கிறது உயிர்கவசம் தாங்க. எல்லாம் மரம் செய்யும். இப்போ நம்பர் தான் தெரியாது. வாங்க பறக்கும். அவ்வளோலாம் பறக்க வேண்டாம். அதெல்லாம் நம்ம ஏறி போயாச்சு. மெயின் இது அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அதில் ஸ்கூல் பசங்க மேப்பில் பார்ப்போம். திருச்சிராப்பள்ளி
அந்த திருச்சி எதுக்கு போகிறோன்னாக்கா அங்கே போயிட்டு நம்ம சொல்கிறோம் இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். மணி 8:20ங்க. பார்ப்போம், நம்ம அப்படியே பொறுமையாகவே போவோம். ஹைவேல ஹைவேல ஃபுல்லாகவே நம்ம போகிறப்ப கண்டிப்பாக ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க. கண்டிப்பாக ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. அதேமாதிரி ஹெல்மெட் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு கண்ணாடியும் ரொம்ப முக்கியங்க. பின்னாடி வர்ற வண்டி எல்லாமே தெரியணும்னா கண்ணாடியிலேருந்து மட்டும்தான் பார்க்கணும். இவ்வளோ பெரிய வண்டி வருதுனாக்கா கண்ணாடியிலேருந்து தானே பார்க்க முடியும். அதனால் சேஃபாக வண்டி ஓட்டுங்க. கண்ணாடியில் உங்களுக்கு தெரியுதா பின்னாடி பெரிய வண்டி வர்றது? கண்ணாடியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹைவேல போகும்போது கண்ணாடி இருந்த வண்டி பின்னாடி வண்டி வர்றது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட காட்டுற மாதிரி பின்னாடி வண்டி வர்றது உங்களுக்கு தெரியுதா? அதனால் கண்ணாடி இருந்தால் மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு எப்போதுமே கிட்ட மட்டும் நிற்காதீங்க. இந்த டயர்கிட்ட வந்து நிற்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதனால் கொஞ்சம் இடமா இருக்கிறதுக்கே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வண்டி போகிற ஸ்பீடில் காற்று ஒரேடியாக இழுத்துடும். அதனால் எப்போதுமே கொஞ்சம் இடமா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்போதுமே இடமா இருக்கிறது மட்டும்தான் சேஃபாக இருக்கும்.